ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஸ்ஆர்எஃப் அப்படின்ற ஒரு அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபார்ஜரி அப்படிங்கிற ஒரு வல்னரபிள் தான் பார்க்க போகிறோம். சரி, அந்த வல்னரபிள் நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்ம பிவாப்பில் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பிவாப்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாத நியூ வியூவராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்ட்டு அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபார்ஜரி பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா owasp.org இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபார்ஜரி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம இப்போ வழக்கம் போல் SQL இன்ஜெக்ஷன், HTML இன்ஜெக்ஷன், XSS இந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம CSRF பார்க்க போகிறோம். சரி, CSRFோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்ட் யூசர், அதாவது ஒரு யூசரே வந்து அப்ளிகேஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதாவது ஒருத்தரோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதோ, யூசர் நேமை கெஸ் பண்ணி, அதாவது ஒருத்தரோட யூசர் நேமை கெஸ் பண்ணி அவருக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து அவருக்கே தெரியாமல் நம்ம இங்கே அப்ளிகேஷனில் ஒரு சின்ன CSRF மவுண்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வல்னரபிள்ஸ் தான் இருக்குது. சரி, அதை எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா புரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வேணும்னா இந்த சைட்டை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிவாப்குள்ளே லாகின் பண்ணுறோம். இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா bug. இதுதான் அதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு. இதை தான் நம்ம இப்போ ஒரு CSRF பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு பாஸ்வேர்டுன்னு இருக்குது, அதை டெக்ஸ்ட் அப்படின்னு மாற்றிட்டோம்னா உங்களுக்கு இங்கே காட்டும். இது என்னன்னா பக் அப்படிங்கிறது தான் பாஸ்வேர்டு. இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ தான் லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு. முன்னாடி என்ன பாஸ்வேர்டு இருந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் CSRF அப்படிங்கிற வல்னரபிள் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி உள்ளே போக போகிறோம். இப்போ இந்த CSRFல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேஞ்ச் பாஸ்வேர்டு, இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஃபீல்டு. இங்கே நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம இங்கே முன்னாடி லாகின் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்டும் வரும். முன்னாடி என்ன இருந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு பாஸ்வேர்டு. இப்போ நம்ம அதை பின்னே ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். பார்த்தா பி இருக்குது. அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது பி. ஓகேவா? இப்போ நம்ம சேஞ்ச் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், லாக் அவுட் பண்ணுறோம். யூசர் நேம் வந்து வழக்கம் போல் பி தான். பாஸ்வேர்டு வந்து போன முறை கொடுத்தா பக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். சரி, சும்மா என்னால் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் இங்கே வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஒரு ஆட் ஆன் இருக்குது, டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி பண்ணுறதை நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்பிளே பாஸ்வேர்டு கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கிறத டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு மாற்றணுமோ அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பண்ணிட்டு அதில் பாருங்கள் பக்குன்னு இருக்குது. இப்போ என்னாச்சு, இன்வாலிட் கிரெடிஷனல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் பி அப்படின்னு கொடுக்குறோம். பார்த்துருங்க, இப்போ கொடுத்தா நம்மளுக்கு உள்ளே லாகின் ஆகுது. அதாவது நம்ம அங்கே பேக்கெண்ட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் அப்ளிகேஷனுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து மாறுது. ஓகேவா? இப்போ நம்ம அதை CSRF வழியாக எப்படி ஒரு யூசருக்கு தெரியாமல் நம்மளே வந்து இதை மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இது வியூ பேஜ் சர்ச் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 ஃபீல்டு இருக்குது. அதாவது நம்ம பாஸ்வேர்டை டைப் பண்ணுற இடம். இந்த இடத்த வந்து யூசருக்கே தெரியாமல் நம்மளே இப்போ சேஞ்ச் பண்ணிவிட போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வியூ பேஜ் சோர்ஸ் போயிட்டு இதில் வந்து ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்மை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு ஒரு HTML டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன கொடுக்குறேன், இதை நியூன்னு க்ரியேட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் csrf.html அப்படின்னு போடுறேன். ஒரு HTML டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டைட்டில் csrf பாடியிலேருந்து நம்ம இப்போ அங்கே என்னென்ன எடுத்தோமோ இந்த ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபார்ம்ஸ் எங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கெண்ட். சரி, அதாவது HTML இருந்து பேக்கெண்ட்லாம் சொல்ல மாட்டோம். இது HTML டிசைன் பண்ணுறப்ப இது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எல்லாத்தையும் ஃபார்முக்குள்ளே தான் வரும். அதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்ளிகேஷனில் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஆக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த bweb csrf_1.phpல தான் நடக்கும். நம்ம இப்போ எக்ஸ்டர்னலாக அதை மவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற காரணத்தினால இதோட டைரக்ட் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். அதாவது இதில் வந்து மெத்தட் வந்து என்னென்னா கெட் அப்படின்ற மெத்தடில் தான் போவோம். அதாவது இந்த கெட் மெத்தட்னா என்ன, போஸ்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கெட் மெத்தட்னா நம்மளுக்கு URL வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஷோ ஆகும். அதையே நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் நெட்வொர்க்கில் சும்மா நான் இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணுறேன். இன்வேலின்னு வரும் பாருங்கள், அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கெட் அப்படின்னு இருக்குது. இந்த கெட்டுங்கிறது என்னென்னா URL உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வியூ ஆகும். இது ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்ஷன் வந்து எங்கே நடக்கும்னா இந்த URLல மெத்தட் வந்து கெட்டு. இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஃபீல்டு இருக்குல்ல, இதுதான் நியூ பாஸ்வேர்டு. என்ன அப்படின்னா இங்கே நம்ம இதை எடுத்துகிட்டு வேல்யூ அண்டர்ஸ்கோர்க்குள்ளே நம்ம இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பிபின்னு மாற்றி விட்டோம். இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், பக் அப்படின்னு மாற்றோம். பக் நியூ பாஸ்வேர்டுக்கும் பக்கு. திருப்பி அந்த நியூ பாஸ்வேர்டை திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டைப் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த வேல்யூ அதுக்கும் பக் அப்படின்னு கொடுக்குறோம். இது கொடுத்தாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த CSRF HTML ஃபைல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக் ஓகேவா? இதை நம்ம இப்போ சேஞ்ச் கொடுத்த உடனே நம்மளோட இந்த மெயின் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்ருவோம். கீழே வந்து பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்ச்டு அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். லாகின் நேம் பி தான், பாஸ்வேர்ட் பக். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. இதுதான். இது மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா, இன்னும் சில வல்னரபிள் இருந்துச்சுன்னா அதில் எப்படி இருக்குன்னா, யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த யூசர் நேமுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஃபார்ம் இருக்கும், லேபிள் போட்டு. அதில் வந்து அவங்களோட யூசர் ஐடியை வந்து நம்ம கெஸ் பண்ணியோ இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா அவங்களோட யூசர் நேமை எதையோ போட்டுட்டு கீழே அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா போய் அங்கே சர்வரில் ஸ்டோர் ஆயிரும். இது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற வெப்சைட்டுக்கு தான். இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CSRF அட்டாக் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக CSRF டோக்கன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபேஸ்புக்கில் வந்து அந்த CSRF டோக்கன் வந்து பைபாஸ் பண்ணது கஷ்டம். ஆனால் சில சைட்டில் வந்து பாசிபிள் ஆகிருக்கு. பக் பவுண்டி ப்ரோக்ராமில் பண்ணுறப்ப CSRF டோக்கனெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம அடுத்ததை பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் நம்ம காமிச்சதில் வந்து CSRF டோக்கன் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு மாறி இருக்குது. உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து போட்டு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது இது வந்து எண்ட் யூசர் மூலமாக இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அதாவது யூசரோட க்ரெடென்ஷியலை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, திருடுறது, அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். இது மூலமாக வந்து ஃபிஷிங் அட்டாக்கும் வந்து பாசிபிள். இதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.